இந்த 2-3 நாளா ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது இல்லைங்களா, இந்த கஞ்சா கடத்தல் வழக்கு. அதில் வந்து ஜான் பிரிட்டோ வந்து நம்ம ஆதவ அர்ஜுனா அவரோட சித்தப்பா இல்லைன்னு ச்சே ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. எனிவேஸ் அது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயமா இருந்தாலும் அவரோட மாமியார் பேர் இருக்கிறது வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஓகே, அது ஒரு சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, இப்போ என்னன்னா நம்ம கீர்த்தனா அவங்க வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடுறதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில். ஆல்ரெடி 2 நாளாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா நான் அட்டாச் பண்ணி விடுறேன். இங்கே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிறைய முதலீடுகள் வந்து அப்படியே வந்து ஆந்திரா பக்கம் போயிட்டு இருக்கு. இதனால வந்து பாதிக்கப்படுறது தமிழ்நாடு மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்க நிறைய படித்த இளைஞர்களுக்கும் சரி, படிக்காத இளைஞர்களுக்கும் சரி, நிறைய மகளிர் அவங்களுக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு வந்து ஒன்றும் சொல்றது இல்லை. அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் வந்து அவங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து அதை பத்தின எந்த ஒரு கவலையுமே இல்லாம பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் சார் வந்து இப்ப சொல்லுவாரா, நல்லா நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். ஓகே, என்னென்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பீடாகவே சொல்ல ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இன்கேஸ் இது வந்து டிவிகே ஃபேன்ஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா நீங்களும் தாராளமாக போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நியூஸில் இல்லை கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய போகுது. ஓகேங்களா, நான் வந்து ஊருட்டில் எந்த வித ஃபேக் நியூஸும் நான் வந்து பரப்பல. சரிங்களா, உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைச்சிரும். ரிலையன்ஸ் சோலார் அண்ட் பேட்டரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து 51,300 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடு வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது ஆந்திராக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடுச்சு. நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். அப்புறம் ரொம்ப வருஷமா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட டைப்ல இருந்த ஒரு பெரிய கம்பெனி ராயல் என்ஃபீல்டு, அது வந்து ஈஸியா ஆந்திராக்கு போயிடுச்சு. 2,500 கோடி மதிப்பிலான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ ஆந்திராக்கு போயிருக்கு. நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். ஹிண்டால்கோ கம்பெனி, ஆதித்யா பிர்லா குரூப், அவங்க வந்து 586 கோடி ரூபாய் மதிப்பிலான இன்வெஸ்ட்மெண்ட் ஆந்திராக்கு மூவ் ஆயிருக்கு. மூவ் இல்லை, ஷிஃப்ட் ஆகி போயிடுச்சு. நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். அக்னி அஸ்ட்ரா எனர்ஜெட்டிக், இந்த ப்ராஜெக்டும் வந்து ஆந்திராக்கு ஷிஃப்ட் ஆகி போயிருக்கு. 1,500 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆந்திராக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடுச்சு. நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். அம்கா டிஃபென்ஸ் ஹப், 15,803 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து ஆந்திராக்கு ஷிஃப்ட் ஆகி போயிருக்கு. ஸ்ரீ சிட்டி பக்கத்துல. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம். நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். அடுத்து பாத்தீங்கன்னா மேசகான் டாக், அந்த கம்பெனியை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வர வேண்டியது, இதுவும் வந்து ஆந்திராக்கு ஷிஃப்ட் ஆகி போயிருக்கு. இதனோட மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 29,000 கோடி ரூபாய் ஆந்திராக்கு ஷிஃப்ட் ஆகி போயிருக்கு. நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். அதானி பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ ப்ராஜெக்ட், இதுவும் வந்து ஆந்திராக்கு ஷிஃப்ட் ஆகி போயிருக்கு. இதனோட மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 12,297 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ப்ராஜெக்டும் வந்து தமிழ்நாட்டை கையை விட்டுட்டு ஆந்திரா கிட்ட போய் கை கொடுத்துருச்சு. நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். அப்போலோ டயர் எக்ஸ்பென்ஷன், இந்த ப்ராஜெக்ட் 5,100 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ப்ராஜெக்டும் வந்து தமிழ்நாட்டை கையை விட்டுட்டு ஆந்திரால போய் செட்டில் ஆயிடுச்சு, ஸ்ரீ சிட்டி பக்கத்துல. நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். கிரீன் எனர்ஜி வேவ், அந்த ப்ராஜெக்டும் வந்து 2 லட்சம் கோடி மதிப்பிலான இந்த ப்ராஜெக்டும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது ஆந்திராவுக்கு போயிடுச்சு. நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். அடுத்து பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர் குவாண்டம் சென்டர் சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டும் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி மதிப்பிலான இந்த ப்ராஜெக்டும் வந்து ஆந்திராவுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி போயிருக்கு. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது ஆந்திராவுக்கு போயிடுச்சு. நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு 20-25 நாள் முன்னாடி டிஆர்டிஓன்னு சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து நம்ம தமிழ்நாடு ஹொசூருக்கு வர வேண்டியது, இதுவும் வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு. நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். இப்போ இவ்வளவு பிரச்சனை இங்க நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு, இவ்வளவு முதலீடு கம்பெனிகளும் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது ஆல்ரெடி இருந்ததுமே வந்து கை நழுவி போயிடுச்சு. லைக் ராயல் என்ஃபீல்டு, அந்த மாதிரி ஒரு 4-5 கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கூட முதலீடு பண்ண கம்பெனிஸ் எல்லாம் வந்து எல்லாமே போயிட்டாங்க. இப்போ இவங்க வந்து இன்னைக்கு நேற்று வந்து கொரியாவுக்கு போயிட்டு ஏதோ அங்கே போயிட்டு பார்வையிட்டு துறைமுகங்கள் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு ஏதோ பார்வையிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. தாவேகா ஃபேன்ஸ், நீங்கெல்லாம் இந்த நியூஸ் எல்லாம் பார்ப்பீங்களா மாட்டீங்களா? இவ்வளோ கம்பெனிஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எத்தனை கம்பெனிஸும் அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆந்திர பிரதேஷ்க்கு போயிருக்கு, ஏபிக்கு போயிருக்கு. இது ஏன் போகுது, எதுக்கு போகுது, எப்படி போகுது, எதனால போகுது, இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? இதனால தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பாதிப்பு வரும், தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கு, வேலை வாய்ப்பு இங்க சுத்தமா இருக்காது. இதனால தமிழ்நாடு வந்து டெவலப்மெண்ட்டே இல்லாம ஒரு
20-30 வருஷம் பின்தள்ளி போற மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்போ நம்ம இருக்கோம். ஒரு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் வந்து இந்த கம்பெனி எல்லாமே வந்து இவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, ரீல்ஸ் போட்டா அது மூலியமா அந்த கம்பெனிஸ் எல்லாம் நம்ம கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸை டெவலப் பண்ணி தமிழ்நாட்டை முன்னேறி கொண்டு வந்த ஒரு மாநிலமா ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல ரீல்ஸ் போட்டுன்னு சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு கம்பெனி போயிட்டு இருக்கு, இதை பத்தி ஒரு மூச்சு ஒரு பேச்சு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா வந்து தாவேகா ஃபேன்ஸ் எல்லாம் அந்த ஃபேன்ஸ் மோட்ல தானே இருக்காங்க இன்னுமே. அவர் ஹீரோ, அவரு உக்காந்துட்டு இருந்த சிஎம் உக்காந்துட்டு இருந்த சேரை மாத்திட்டாரு. அண்ட் வீட்டுல இருந்து டிஃபன் கொண்டு வந்து அவரே அவர் கையால ஓப்பன் பண்ணி அவரே சாப்பிட்டுட்டு போறாரு. காலையில 10 to 5 அந்த கார்பரேட் டைமிங்க்கு வந்து டியூட்டி பார்த்துட்டு போறாரு. அப்புறம் வந்து கார் அவரே வந்து டிரைவ் பண்றாரு. அவரு கோட் ஷூட் போட்டுட்டு இருக்கிறாரு. இதை தானே வந்து ஃபோக்கஸ் பண்ணி பெருசா வந்து இது பண்றீங்க. இந்த விஷயங்களை பாருங்க தாவேகா ஃபேன்ஸ். உங்களெல்லாம் தற்கொலைன்னு சொல்றதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. ஆனா நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் பண்றீங்க. இவ்வளோ நடந்துட்டு இருக்கு. இத்தனை கம்பெனி நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஆந்திராக்கு ஷிஃப்ட் ஆகி போயிருக்கு. அது ஏன் எதுக்குன்னு நீங்க கேள்வி கேளுங்க. நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம், நீங்களும் கேள்வி கேளுங்க. தமிழ்நாட முன்னேறின மாநிலமா மாத்துவாங்க. இதுக்கு முன்னாடி பண்ண ஆட்சி எதுவுமே சரியில்லை, இவங்க வந்துதான் எல்லாமே பண்ணுவாங்க, எங்க அண்ணன் வந்துதான் தூக்கி நிப்பாட்டுவாருன்னெல்லாம் பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்களே இப்போ வரைக்கும். அப்ப இதையும் பேசுங்க. ஏற்கனவே திமுக கொண்டு வந்த நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து திட்டங்கள் அதெல்லாம் வந்து உங்க அண்ணன் தான் வந்து பண்றாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வந்து பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் இதை பாருங்க, இதையும் பாருங்க சரிங்களா. இதெல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே போயிடுச்சு. இதுக்கு மேல இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இருக்கு. இப்போ தமிழ்நாட்டோட பொருளாதாரம் வந்து ரொம்ப ஃபால்ல போயிட்டு இருக்கு.